ஓகே, மோட்டோ G37 பவர் இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து 16,000 ரூபா அந்த போய் சேல் பண்ணிருக்காங்க. 16,000 ப்ரைஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மேபி 20,000 கூட போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு கரண்ட்டாக நமக்கு வந்து 16,000 ரூபா அந்த ப்ரைஸிங் கிடைக்குது. இந்த ப்ரைஸேஜுக்கு வாங்கலாமா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இதான் இந்த மோட்டோ G37 பவர் வர பாக்ஸ். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்துருக்கு. டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள், தென் சிம் டூல், தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தா ப்ளூ கலர் வேரியன்ட். பேக் சைடு நமக்கு வந்து வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.89 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 216 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கே ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் ஓரில் 7 வந்து இருக்கு. தென் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 810H அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கு வெட் டச் சப்போர்ட் வந்து இருக்கு. அதாவது நம்ம டிவைஸ் ஃபுல்லாக தனியாக இருந்தாலும் நம்ம டச் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே பேசிக்கான IP64 வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தண்ணி படிச்சா அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ ஓவரால் நீங்கள் டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.75 inches HD+ IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம 16,000 ரூபா கிட்ட செல் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் HD பேனல் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இங்கே SD+ தான் இருக்கு. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து SD+ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது கூட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. தென் டிவைஸோட பசல்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பார்க்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. தென் 1050 nits ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இண்டோரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. தென் யூடியூப்ல உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் வந்து பார்த்தா கிடையாது. ஸோ ஓவரால் நீங்கள் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூசேஜுக்கு வந்து பார்த்தா கண்டென்ட் பார்க்கறதுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 சிம் போட முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் கீழே பாட்டமில் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் மைக் வந்து இருக்கு. தென் USB டைப் C 2.0 போர்ட் வந்து இருக்கு. தென் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன், அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 30 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பட் பாக்ஸ் நமக்கு 33 வாட்ஸே வந்து கொடுக்குறாங்க. தென் 6 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நம்ம 0 to 100% எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம 10 மினிட்ஸில் வந்து 16% கிட்ட வந்து ஏறுது. தென் 30 மினிட்ஸில் வந்து 34%. தென் ஃபைனலாக 100% ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 52 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஏன்னா இந்த டிவைஸ் நமக்கு வந்து 7000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 30 வாட்க்கான சார்ஜஸ் தான் இருக்கு. அதனால் நமக்கு அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. தென் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இல்லை நான் வந்து மோஸ்ட்டாக கால்ஸ் பேசுவேன், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணணும்னு நினைக்கும் போது மேபி உங்களுக்கு 2 டேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். ஸோ பேட்டரி பேக்கப் பற்றி குறை சொல்ல முடியாது, சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6400 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு LPDDR4 ரேம் வந்து இருக்கு. தென் UFS 2.2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரன் பண்ணும்போது நியர்லி 5.2 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் ரன் பண்ணும்போது நமக்கு வந்து த்ராட்டல் வந்து டிடெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் இதோட Geekbenchோட ஸ்கோர் வந்து பாருங்க, இந்த அளவுக்கான ஸ்கோர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே நம்ம டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு சில ஆப்லாம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. நீங்கள் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்கில் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது. இந்த டிவைஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ எக்ஸாம் நம்ம டைலர் ஆப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 2-3 செகண்ட் கழிஞ்சு வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்மளோட இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் 60 FPS விளாட முடியும். பட் கேம் பிளே வந்து பார்த்தா அளவுக்கு நல்லாவே இல்லை. இந்த டிவைஸ் நம்ம கேமிங்லாம் வந்து கண்டிப்பாக செட்டே ஆகாது. இந்த டிவைஸ் மோஸ்ட்டாக வந்து கால்ஸ் பேசுறீங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 12 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தா கிடைச்சல் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் நீங்கள் Bluetooth 5.4 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மோட்டோட Halo UI ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணுது. இந்த டிவைஸ் நம்ம 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவைஸ்க்கு நம்ம ஒரே ஒரு அப்டேட் தான் கிடைக்கும், Android 17. அதுக்கப்புறம் அப்டேட் வந்து கிடைக்காது. பட் உங்களுக்கு 2-3 months ஒருக்கா வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மோட்டோ நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்க. அதனால க்ளீனாக வந்து பார்த்தா இருக்கும். பட் ஆனால் நமக்கு ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப் வந்து பார்த்தா இருக்கு. பட் மோஸ்ட்டாக நம்ம அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே மோட்டோ நமக்கு வந்து பார்த்தா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து Realme OS, நமக்கு Oxygen OS, Origin OS அந்த மாதிரி ஸ்கின்லாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி நம்ம சாஃப்ட்வேர் டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 2 MP லைட் சென்சார் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்டில் நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 2K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இங்கே ஃபோட்டோஸ் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம போர்ட்ரேட் மோட் எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இங்கே எஜ் டிரெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. தென் செல்ஃபி பொறுத்த வரைக்கும் நல்ல லைட் கண்டிஷனில் கொஞ்சம் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது.
கிடைக்குது. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லோ லைட்டில் எடுத்தது. அவுட்புட் அளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 4+128 நமக்கு வந்து 16,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. 8+128 நமக்கு வந்து 22,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. இங்கே பேஸ் வேரியன்ட் 16,000 கூட ஓகே தான். பட் இந்த 8+128 நமக்கு 22,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்குலாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒர்த்தே வந்து பார்த்தா கிடையாது. இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசேஜே வந்து பார்த்தா ஜஸ்ட் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் அப்போ மெசேஜ் செக் பண்ணுவேன், இல்லை எனக்கு ஒரு செகண்டரி இன்னொரு டிவைஸ் தேவைப்படுது அப்படின்னா மட்டும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டிவைஸில் வந்து பார்த்தா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே நமக்கு SD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD கூட கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கேஷ் ஆன் யூசேஜ் கால்ஸ் அண்ட் மெசேஜுக்கு வந்து இந்த டிவைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். தென் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னொரு ஆப்ஷன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட K40 Next நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட K40 Next அதுவும் நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அந்த டிவைஸ் பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.